உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே கடைசி பரியந்தம் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் வந்த பொழுதிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு யார் யார் கவலையோடு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பலவிதமான கவலை, இது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, எனக்கு நடக்குமா என்றெல்லாம் சந்தேகத்தோடு உட்கார்ந்திருப்பீர்களானால், ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், தேவ மனிதனாகிய ஆபிரகாம் கர்த்தரை முழு மனதோடு தேடினார், பயபக்தியோடு தேடினார். அதனால் பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற வார்த்தையின்படி அவனுக்கு அதை நிறைவேற்றி முடித்தார் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கானான் தேசம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது, நித்திய சுதந்திரமாக அவர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இன்னும் பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு, நாம் எல்லாரும் அப்படித்தான், நாங்கள்ன்றது நம்ம எல்லாம் சேர்ந்து கொள்ளலாம், முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனக்கு அருமையான எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் நான் அவருக்குள்ள சுதந்திரம் என்று ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படி எடுக்கும் பொழுது பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். என்ன ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க உங்களுக்கு கொடுக்கிறாராம்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அவரிடத்திலும் அன்பு கூறணும், பிறனிடத்திலும் அன்பு கூறணும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அப்படி நம்ம செய்யும் பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சங்கீதம் 37:9 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளணும். இப்படித்தான் ஒவ்வொரு ப்ராமிஸையும் எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கணும். அதன் பிறகு நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரும், நானும் இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நான் கேட்க போகிறோம், எனக்கு பரிபூர்ண சுதந்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்றபடி தாரும் ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். கேட்கலாமா? என்னோடு கேட்பீர்களா? வாருங்கள், நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நானும் அன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர்தாமே என்ன சுதந்திரத்தை, என்ன ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் கொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வாதம், நம்முடைய கரம் அவர்கள் மேல் வரட்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபையை தாரும். ஒருவராவது இந்த உலகத்தின் காரியங்கள் இழுத்து விடாதபடி நம்முடைய பிள்ளைகள் உம்மை அண்டிக்கொள்ள, உம்மை பற்றிக்கொள்ள இந்த ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.